plata o plomo. Hi friends, please like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க bell icon click பண்ணுங்க. அமெரிக்காவில் இரும்பு தாதுவுக்கு தேவையும் விலையும் மிக அதிகமாக இருந்ததால் பாறைகளில் இருந்து இரும்பு தாது பிரித்தெடுக்கும் கண்டுபிடிப்பில் 1997 வருடம் இறங்கினார் எடிசன். அவரது கண்டுபிடிப்பை செயல்படுத்த பெரிய நிறுவனங்கள் முன்வந்தன. ஆனால் அவற்றை நிராகரித்து தனது முழு செல்வத்தையும் முதலீடு செய்து சொந்தமாக தொழிற்சாலை தொடங்கினார் எடிசன். மலைகளை உடைக்க, உடைத்த பாறைகளை கற்களாக்க, கற்களை மணலாக்க, மணலைப் பிரிக்க என எல்லாவற்றுக்கும் பெரிய அளவில் இயந்திரங்களை நிறுவினார். ஒரு டன் இரும்புத்தாது $6.50 விற்பனையான நேரத்தில் $4 அடக்க விலையில் எடிசன் உற்பத்தி செய்தார். விற்பனை தொடங்கிய நேரத்தில் அமெரிக்காவின் மிசாபா மலை பகுதிகளில் உயர் ரக இரும்புத்தாது பெருமளவு இருப்பது கண்டுபிடிக்கப்படவே இரும்பு விலை மடமடவென ஒரு டன் $3 குறைந்தது. நஷ்டமடைவது தவிர வேறு வழியில்லை என தெரிய வந்ததும் உடனே தொழிற்சாலையை மூடினார். எடிசனிடம் அவரது நண்பர்கள் சிலருடன் கூட்டு சேர்ந்திருந்தால் ஒரே அடியாக நஷ்டமடைந்திருக்க வேண்டியதில்லையே என்றார்கள். நஷ்டம் ஏற்படும் ஒரு வழியை தெரிந்து கொண்டது எனக்கு லாபமே, தோல்வி என்பது வீழ்ச்சியல்ல, படிப்பினையே என்றபடி மீண்டும் தன் ஆராய்ச்சியை தொடங்கினார் எடிசன். கட்டுமான பணிகளுக்கு தேவையான காங்கிரீட் கலவையை கண்டுபிடித்து உடனே தயாரிப்பில் இறங்கி 3 வருடங்களில் இழந்த சொத்தை விட அதிகமாகச் சேர்த்தார். அமெரிக்காவில் சாமுவேல் எடிசன் மற்றும் நான்சி எலியட் தம்பதியின் 4வது மகனாக 1847 வருடம் பிறந்தார் தாமஸ் ஆல்வா எடிசன். தலை பெரிதாக இருந்ததால் மண்டு, மூளை வளர்ச்சி குறைந்தவன் என ஆசிரியரும் மாணவர்களும் கிண்டல் செய்யவே பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு தாயிடமே பாடம் பயிலத் தொடங்கினான் சிறுவன் தாமஸ். ஊரில் விளையும் பொருட்களை புகைவண்டியில் நகரத்துக்கு கொண்டு சென்று விற்பனை செய்தும், நகரத்திலிருந்து பத்திரிகைகள் வாங்கி வந்து மற்ற ஸ்டேஷன்களில் விற்பனை செய்தும் சம்பாதித்தான். உள்நாட்டு போர் காரணமாக பத்திரிகைகளுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதை அறிந்து ரெயில்வே அதிகாரிகளின் உதவியுடன் புகை வண்டியிலேயே இயந்திரத்தை வைத்து நகரத்து செய்திகளை அச்சடித்து வீக்லி ஹெரால்ட் பத்திரிகையை விற்கத் தொடங்கினான். ஆசிரியர், அச்சடிப்பவர், விற்பனையாளர் என எல்லா வேலையையும் செய்த எடிசனுக்கு அப்போது வயது 15. எடிசன் தன் முதல் கண்டுபிடிப்பாக 1928 பதிவு செய்த வாக்குப்பதிவு இயந்திரம் அரசினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. 11 தந்தி மற்றும் பங்குச்சந்தை சாதனங்களை தொடர்ந்து மின்சார விளக்கை கண்டுபிடித்ததும் உலகமே இவரை தலையில் வைத்து கொண்டாடியது. பாடும் மற்றும் பேசும் போனோகிராஃப் இயந்திரம் இவரை பெரும் கோடீஸ்வரனாக்கியது. ஒலியைப் போலவே ஒளியையும் பதிவு செய்ய முடியும் என் சினிமாவை கண்டுபிடித்ததும் கண்டுபிடிப்புகளின் தந்தை என புகழாரம் கிடைத்தது. 1914 வருடம் அவரது சோதனை சாலையில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களை பார்த்து, தீ எவ்வளவு அழகாக எரிகிறது பாருங்கள், ரசாயனப் பொருட்களை தவறான விகிதத்தில் கலந்துவிட்டேன் என்பதை 67 வயதில் எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த தோல்வியும் எனக்கு படிப்பினையே என்றார் எடிசன் சிரித்தபடி. தனது 89 வயதில் மரணமடையும் வரை 93 கண்டுபிடிப்புகளை எடிசன் பதிவு செய்ய முடிந்ததற்கு காரணம் தோல்விகளை வீழ்ச்சியாக கருதாத இவரது தன்மையே. Please like, share and subscribe friends.